ஹாய் வெல்கம் டு மகாலட்சுமி டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஆரிய ஒர்க்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோட்டஸ் டிசைன்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். நான் ட்ரேசிங் பென்னு வச்சு தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு அழிச்சாவே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். அந்த பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் கிளாஸ் பீட்ஸில் வந்துட்டு கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு போடுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது ரொம்பவே ஈஸியானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஹெவியாக ஒர்க் பண்ணணும் மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். யூ நெக்குக்கும் சரி, பாட் நெக்குக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் டிசைன்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் போடுறதுனாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவே நீட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த வாட்டர், அந்த க்ரீன் கலர் சாரி ப்ளூ கலரில் இருக்குதுல்ல, அதில் வந்துட்டு வாட்டர் வச்சு அழித்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பீட்ஸ். இந்த மைக்ரோ பீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம கடுகோட அதோட குட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பீட்ஸ் இது வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம க்ளூ வச்சு தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு க்ளூ வச்சு எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். க்ளூவில் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. B7000 யூஸ் பண்ணுவாங்க. ஃபெவிக்ரேயில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் போத் ஆஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணாவே அதுவே வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பாருங்கள், நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். நான் எல்லா இடத்தும் ஃபஸ்ட்டு கீழே பெட்டல்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பெட்டல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு போடுறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சு நல்லா ட்ரையாக விடணும். போட்டுட்டு எந்த ஒரு டச்சுமே எதுவுமே பண்ணவே கூடாது. நீங்கள் அதுக்குள்ளே வேறு ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மைக்ரோ பீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன டிசைனாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதுவே பெரிய டிசைனாக இருக்குன்னா கையில் போடுறது கஷ்டம். நீங்கள் அதை எடுத்து பேக்கெட்டோடு அப்படியே எடுத்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி எடுத்து கொட்டிட்டு கூட நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் மீதி வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு போடுறேன். நான் சின்ன டிசைனாக இருக்கிறேன் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் கையிலேயே வந்துட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நவுத்தி விட்டணும். மறுபடியும் எக்ஸஸாக போடணும். நிறைய போட்டாலும் பிரச்சனையே கிடையாது. அது ஃபேப்ரிக்கில் என்ன ஒட்டுமோ அதை ஒட்டிட்டு மீதி வந்துட்டு நம்ம எடுத்து ஃப்ரேமில் போட்டிருந்தீங்கன்னா எடுத்து தட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு விழுந்துடும். நீங்கள் ஒரு பேப்பர் கீழே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு தட்டினீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பீகாக் க்ரீன் கலரில் தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அது வீடியோஸ்க்கு என்ன மாதிரி க்ரீன் தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் நான் பீகாக் க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வெளியில் போகுதே அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது வெளியில் போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், வலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸஸில் வெளியே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம என்ன மாதிரி ஒட்டியிருக்கோமோ அந்த இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். பட் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ யூ ஷேப்பில் வந்துட்டு நெக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு 1 inch to 1.5 inch பார்டருக்கு வந்துட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே பெரிய பெரிய பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக அழகாக தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இந்த மாதிரி அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டுருக்கீங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரிய ஒர்க்கு இல்லை ஸ்டிச்சிங், சுடிதார், ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கும் ஆரி ஒர்க்கும் மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் கிளாஸ் அண்டு தெரக்கோட்டா, ஓகேங்களா, தெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் அண்டு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அண்ட் சாட்டின் ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் அதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஜனவரி மந்த்லேருந்து நியூ பேட்ச் ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு மைக்ரோ பீட்ஸு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸஸாக இருக்கும். ஸோ இப்போயே ரிமூவ் வந்துட்டு பண்ண முடியாது. அவுட்லைனில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் உள்ளே இருக்கிறது எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. காஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்குது, அதை எடுத்து தான் வந்துட்டு சுற்றி இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்துட்டு அதை மட்டும் தான் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ரஷ் ஏதாச்சும் இருந்துச்சு, வேஸ்ட்டு ப்ரஷ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க. ரொம்பவே ஈஸியானது, ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எனக்கு போட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சூப்பராக அழகாக நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.